ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற 6 ஸ்டாக்குமே அவங்களோட ஆல் டைம் ஹைலேருந்து ரொம்ப கீழே இருப்பாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் அவங்களோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஆனால் ரீசெண்ட் டைமில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பல நிலைமைக்கு போயிட்டு இருக்க சில பங்குகளை பற்றி தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் இல்லாத வேறு ஏதாச்சும் ஸ்டாக்குகள் இதே நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அதை கமெண்ட்டில் போடுங்க. கமெண்ட் படிக்கிறவங்க டெஃபினட்டாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக உங்ககிட்ட கேட்குறது தான், இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்குகளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வேரிய சோர்ஸ்லேருந்து எடுத்து உங்களுக்கு ரொம்பவும் எளிமையாக புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட ஒர்க்கை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்கள் ஒரு லைக் இந்த வீடியோ நிறைய ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ அதை பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். இந்த வரிசையில் நம்ம முதல்ல பார்க்க போகிற பங்கு அதானி வில்மர். இவங்க தற்காலிக நிலைமையிலிருந்து 878 வரைக்குமே போக வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இவங்களோட பிஸ்னஸ் எடிபிள் ஆயில், ஃபுட் அண்ட் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டை டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக ரூரல் சைடில் இவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் சில அர்பன் ஏரியாஸில் மட்டுமே இவங்களோட பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கிறனால ரீசெண்ட் டைமில் வர குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதே போல் 2024 இந்த மாதம் வரப்போகிற டிசம்பர் ஒரு ரிசல்ட்டும் ரொம்ப பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் வைஸ் பார்க்கும்போது போன குவார்ட்டரான செப்டம்பரில் 12,267 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. குவார்ட்டர் அதுக்கு முன்னாடி குவார்ட்டரில் 12,928 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஈரான் இயரில் போன செப்டம்பரில் கிட்டத்தட்ட 14,150 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிப் அப்படிங்கிறத நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. அதே போல் நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது தொடர்ந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்காங்க. என்னதான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 144 கோடி, 130 கோடி, 254 கோடி அப்படின்னு குவார்ட்டர் ஈரான் இயர்லையும் கரண்ட்லி கொடுத்துருந்தாலும் நெட் ப்ராஃபிட் காலத்தை பார்க்கும்போது கன்சிக்யூட்டிவாக நெகட்டிவ் வேல்யூஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட கரண்ட்டில் -131 கோடி கொடுத்துருக்காங்க. குவார்ட்டரில் -71 கோடி கொடுத்துருக்காங்க. ஈரானில் மட்டும் பாசிட்டிவாக 49 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாகவே இவங்களோட ஒரு ஃபினான்ஷியல் சம்மரி அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருக்குது. கம்பெனியோட ப்ரொஜெக்ஷன் படி அர்பன் ஏரியாஸில் இவங்களோட சேல்ஸையும் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இன்க்ரீஸ் பண்ணுற செயல்முறைகள் இருக்காங்க. டெஃபினட்டாக ரீபவுண்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அடுத்ததாக இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. கிட்டத்தட்ட 87.88% ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும், எஃப்ஐஐ கிட்ட 0.65%, டிஐஐ கிட்ட 0.12%, பப்ளிக் கிட்ட 11.35% தான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி செயில் இப்போ தற்போதைய நிலைமையிலிருந்து 293 வரைக்குமே போக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னா செயில் தான், குறிப்பாக பப்ளிக் செக்டாரில். அதே போல் இவங்களோட சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 29,712 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதே குவார்ட்டர் போன குவார்ட்டரில் 24,350 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதே ஈரான் இயரில் 26,246 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ சேல்ஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக நம்மளால் பார்க்க முடியுது. இதே போல் நெட் ப்ராஃபிட் காலத்தை பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 1,306 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டரில் வெறும் 212 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஈரான் இயரில் -329 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கம்பெனியில் ஒரு நிலையான நெட் ப்ராஃபிட்டை எதிர்பார்க்க முடியாது. ஸோ ரா மெட்டீரியல்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் இவங்களோட எக்ஸ்பென்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் நெட் ப்ராஃபிட்டில் சில அப்ஸ் அண்ட் டிப்ஸ் ஏற்படுறது சகஜம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நெட் ப்ராஃபிட்டை பார்த்து இந்த கம்பெனியோட நிலைமையை நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது. ஸோ அதனால் சேல்ஸ் வைஸில் கம்பெனி ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறனால ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக அவங்களோட பழைய ரீச் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் கிளியராக புரியுது. அடுத்ததாக இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கிட்டத்தட்ட 65% ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்ஐஐ பொறுத்தளவுக்கு 4.34%, டிஐஐ பொறுத்தளவுக்கு 15.46% இருக்குது. பப்ளிக் பொறுத்தளவுக்கு 15.20% இருக்குது. அடுத்ததாக இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 47,660 கோடி இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 115 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்காங்க. இவங்களோட 52 வீக் ஹைன்னு பார்க்கும்போது 127, லோ 77. ஸ்டாக்கோட பிபிஇ 14.2 தான். இண்டஸ்ட்ரி பிபி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பிபியோட கம்மியாக வச்சுருக்காங்க. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 136. ஸோ புக் வேல்யூ கரண்ட் ப்ரைஸை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்டாக் ரொம்ப அண்டர் வேல்யூடு இருக்காங்க. கம்பெனியில் டிவிடெண்ட் ஈல்டும் கிட்டத்தட்ட 1.33% இருக்குது. ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு பிலோ ஆவரேஜாக இருக்குது. ரொம்ப டீசென்ட் வேல்யூ கூட கிடையாது. கிட்டத்தட்ட ஆர்ஓசிஇ 5.89%, ஆர்ஓஇ 3.57% வச்சுருக்காங்க. அடுத்து மூணாவதாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி பஞ்சாப் நேஷனல் பேங்க்.
இவங்க தற்போதைய நிலையிலிருந்து கிட்டத்தட்ட 280, 210 அந்த தாண்டி போக வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்துட்டு தரமான ஸ்டாக்காக தான் இந்த நிலைமையில நான் பார்க்குறேன். இந்த பேங்க் பற்றி நம்ம பார்க்க முக்கியமான காரணம், இதுதான் 3rd லார்ஜஸ்ட் PSU பேங்க். கிட்டத்தட்ட 10,925 பிரான்ச்சஸும் 14,000 ஏடிஎம்ஸும் வச்சுருக்காங்க. குறிப்பாக நார்த் இந்தியாவில் தான் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட 1100 பிரான்ச்சஸ் வந்துட்டு பஞ்சாபில் மட்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. வங்கி பங்கு பொறுத்தளவுக்கும் நம்ம அதிகமாக பார்க்குற வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ 13.88%, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.09%, கிராஸ் என்பிஏ வந்துட்டு 12.99%, நெட் என்பிஏ வந்துட்டு 4.33% அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஆவரேஜான வேல்யூஸாக வச்சிருக்காங்க. இருந்தாலும் இவங்களோட பியர் கம்பெனிஸ், அதாவது இவங்களோட வேற பப்ளிக் செக்டரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டீசெண்டான வேல்யூ தான் இருக்குது. இதில் நான் ரொம்ப அட்ராக்டிவ் வேல்யூவாக பார்க்குறது வந்துட்டு காசா ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட 44.68% இருக்கு. உண்மையாவே வந்துட்டு இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப அட்ராக்ஷன் வேல்யூவா இருக்கு. ஸோ 44.68% அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப குட் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி மனசில் வச்சுக்கோங்க. அடுத்ததா இவங்களோட சேல்ஸ் growth அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் 3 வருஷத்துல 17% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரையல் டு 12 மந்த் கன்சிக்யூட்டிவாக 12 மந்த் 1 இயரில் வந்துட்டு 27% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் ப்ராஃபிட் growthன்னு பார்க்கும்போது லாஸ்ட் 3 வருஷத்தில் 97%, ட்ரையல் டு 12 மந்த்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட 151% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா CAGR வேல்யூன்னு பார்க்கும்போது லாஸ்ட் 3 வருஷத்தில் 38%, லாஸ்ட் 1 வருஷத்தில் மட்டுமே 72% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படியே ஆயிருக்கு. அதே போல் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு பார்க்கும்போது லாஸ்ட் 3 வருஷத்தில் 4% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் 1 இயரில் வெறும் 3% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. இது ஓரளவுக்கு டல்லாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 73.15% பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. FII கிட்ட 3.10%, DII கிட்ட 13.74%, பப்ளிக் கிட்ட வெறும் 10% தான் இருக்குது. அடுத்ததாக இவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 1990 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்ட்டரில் 1363 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இயர் இயரில் வந்துட்டு 496 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் வேல்யூவாக இருக்குது. இடையில ஒரு சில குவார்ட்டர்ஸில் வந்துட்டு டிப்ஸாக இருந்தாலும் கரண்ட்டாக இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக அதை சொல்லி ஆகணும். அடுத்ததாக இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 1,07,578 கோடி இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 97.7, இவங்களோட 52 ஹைன்னு பார்க்கும்போது 99.2, லோ வந்துட்டு 44.4. ஸ்டாக்கோட PBE 18.2 தான் இருக்குது. கொஞ்சம் அட்ராக்டிவ் வேல்யூ மாதிரி தான் தெரியுது. அதே போல் புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 93.4 தான். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கும் புக் வேல்யூக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரொம்ப ரொம்ப பிலோ அவரேஜாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டாக்கை நம்ம 87, 85லேருந்தே நம்ம கன்சிடர் பண்ண சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக ROCE அண்ட் ROEன்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிலோ அவரேஜான வேல்யூ தான். 4% ஆஃப் ROCEயும் ROE வந்துட்டு 3.34% வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்துட்டு பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்ட் டைமில் நல்லாவே பூஸ்டப் ஆகுது அப்படிங்கிறது கிளியராக புரியுது. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் லாங் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங்காக தாராளமாக பயன்படுத்தலாம். இது என்னோட ஒப்பீனியன். நீங்களும் ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இந்த பேங்க் தற்போதைய நிலையிலிருந்து 229 வரைக்குமே போக வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. 1937 சிதம்பரம் செட்டியார் மூலமாக உருவாக்கப்பட்ட பேங்க் வந்துட்டு 1969 வந்துட்டு நேஷனலைஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2nd லார்ஜஸ்ட் PSU பேங்க் இன் இந்தியா அப்படின்னு தான் அந்த பேங்க்கை சொல்லணும். அந்தளவுக்கு ரொம்பவே பாப்புலரான பேங்க். இவங்களோட கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 14.79, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 2.53, கிராஸ் என்பிஏ 9.12, நெட் என்பிஏ 2.43 அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஆவரேஜான ரேஷியோஸ் தான் வச்சுருக்காங்க. இருந்தாலும் மற்ற பேங்க்கோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஆவரேஜான வேல்யூ தான் PSU பேங்க்கை பொறுத்தளவுக்கும். அதே போல் இந்த பேங்க்லேயும் நான் பார்க்க ரொம்ப ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசா ரேஷியோ கிட்டத்தட்ட 43.07% இருக்குது. இது ரொம்ப ரொம்ப குட் அட்ராக்டிவ் வேல்யூ. அதே போல் பேங்க்குக்கு 3200 பிரான்ச்சஸும் 3100 ஏடிஎம்ஸும் வந்துட்டு இருக்குது. மோஸ்ட்டாக இந்த பேங்க்கோட பிரான்ச்சஸ் எல்லாமே ரூரல் அண்ட் செமி ரூரல் பிளேஸில் இருக்கிறனாலேயே வந்துட்டு மேக்ஸிமம் இந்த பேங்க் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முக்கியமான காரணமாக இருக்குது. அதே போல் இவங்களோட சேல்ஸ் growthன்னு பார்க்கும்போது லாஸ்ட் 3 இயரில் வெறும் 4% தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ட்ரையல் 12 மந்த் கன்சிக்யூட்டிவாக 12 மந்த்தில் வந்து கிட்டத்தட்ட 22% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு சேல்ஸ் சைடும் தெரியுது. அதே போல் ப்ராஃபிட் growth அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் 3 வருஷத்தில் வந்துட்டு 31% கொடுத்துருந்தாங்க. ஆனால் கன்சிக்யூட்டிவாக 12 மந்த்தில் வந்து 23% குறைஞ்சிருக்கு. CAGR அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் 3 வருஷத்தில் 58% கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் 1 வருஷத்தில் 46% அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் ROI ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு பார்க்கும்போது லாஸ்ட் 3 வருஷத்தில் 8% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் இயர் கன்சிக்யூட்டிவாக வந்துட்டு கிட்டத்தட்ட 9% அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லா வேல்யூமே ஓரளவுக்கு டீசெண்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 625 கோடி கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்ட்டரில் 507 கோடியும் இயர் ஆன் இயரில் 506 கோடியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இடையில சில டிப்ஸ் இருந்தாலும் ரீசெண்டாக வேல்யூ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப டிசிப்ளினாக இருக்குது.
அதே போல் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட கிட்டத்தட்ட 96% இருக்குது. 96%மே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. அடுத்ததா எஃப்ஐஏ அண்ட் டிஐஏன்னு பார்க்கும்போது எஃப்ஐஏ கிட்ட 0.03%, டிஐஏ கிட்ட 1.29%, பப்ளிக் கிட்ட 2.28% அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அடுத்ததா இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 83,076 கோடி இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 44. இவங்களோட 52 ஹைன்னு பார்க்கும்போது 51.1, லோ வந்துட்டு 20.8. ஸ்டாக்கோட பிபி 35.6, கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 13.4. ஸோ புக் வேல்யூவோட கொஞ்சம் அதிகமாக தான் ட்ரேட் இருக்காங்க. ஸ்டாக்லேருந்து டிவிடெண்ட் எதுவும் இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ வேல்யூன்னு பார்க்கும்போது மற்ற பேங்க் இருக்கிற மாதிரி தான் இதுவும் வேல்யூ இருக்குது. ரொம்ப அட்ராக்டிவ் வேல்யூன்னு கிடையாது. ஆர்ஓசி வந்துட்டு 4.53%, ஆர்ஓஇ வந்துட்டு 8.69% மாதிரி வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் நம்மளால் இந்த வேல்யூஸ் தான் வந்துட்டு பிஎஸ்யூ பேங்க் பொறுத்தளவுக்கு நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் ஃபேஸ் வேல்யூ 10ல் இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான வேல்யூ தான் வந்துட்டு வச்சிருக்காங்க. ரீசெண்ட் டைமில் பிஎஸ்யூ பேங்க்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வரப்போகிற எலெக்ஷன் ரிசல்ட்டும் வந்துட்டு லீடிங் பார்ட்டிக்கு சாதகமாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ பேங்க் சைட் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ கன்சிடர் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்டாக்காக தான் எனக்கு தோணுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கம்பெனி சுவிட்சர்லாந்து. ரினியூவல் எனர்ஜி செக்டரை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிட்டு இருக்க கம்பெனி. இவங்களோட பழைய நிலைமையான 431 போக வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை ரீச் பண்ண எபிலிட்டி வந்துட்டு இப்போ அவங்க அதிகமாக வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு இவங்க ரினியூவல் எனர்ஜி செக்டர் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிட்டு இருக்கிறனால. குறிப்பாக இவங்களோட பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது விண்ட் டர்பைன் ஜெனரேஷன் அண்ட் விண்ட் டர்பைன் ஜெனரேஷனுக்கு ரிலேட்டடான காம்பனன்ட்ஸ் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்ட் டைமில் வந்துட்டு நிறைய கடன்களை அடைச்சி அவங்களோட ஹோல் டெப்டையும் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் டைமில் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக திகழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் பல பேரை காவு வாங்கின கம்பெனி அப்படின்னு சுவிட்சர்லாந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு கட்டத்தில் பேங்க்ரப்ட் சுச்சுவேஷனில் இருந்தாங்க. அதுங்கிருந்து ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் வந்துட்டு இப்போ வரைக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் இந்த கம்பெனியோட சக்ஸஸ்க்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அடுத்ததாக இவங்களோட ஃபினான்ஷியல் சம்மரியில் சேல்ஸ் பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 225 கோடி கொடுத்துருக்காங்க. குவார்டர் போன குவார்ட்டரில் 199 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இயர் வந்துட்டு போன இயர் இதே குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 120 கோடி கொடுத்துருந்தாங்க. நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 102 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டரில் 101 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இயர் 56 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்ட் டைமில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஆனால் இடையில ஒரு சில குவார்ட்டர் ரிசல்ட்டை பார்க்கும்போது அப்ஸ் அண்ட் டிப்ஸையும் நம்மளால் தெளிவாக பார்க்க தான் முடியுது. ஸோ வழக்கமாக எல்லா ஸ்டாக்லும் நடக்கிறது தான். அதே போல் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 13.28%, எஃப்ஐ கிட்ட 10.88%, டிஐஐ கிட்ட 9.81%, பப்ளிக் கிட்ட 65.99% இருக்குது. ரீசெண்ட் டைமில் பப்ளிக் கிட்ட ஸ்டேக் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டாக்கோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்துட்டு ரிலையன்ஸ் பவர். ரிலையன்ஸ் பவர் அவங்களோட பழைய நிலைமையான 375 வரைக்குமே போக வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கான முக்கியமான காரணம் ரீசெண்ட் டைமில் அந்த கம்பெனியில் வந்த டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ஆப்ரேட்டிங் ஆஃப் பவர் ப்ராஜெக்ட் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. போத் இந்தியா இன்டர்நேஷனல் லெவலில் வந்துட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்ட் லீடிங் கவர்மெண்ட்டோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறனால கம்பெனிக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு அப்கமிங்கில் வர வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ கூட கிட்டத்தட்ட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பவர் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக குஜராத்தில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக ஃபர்தராக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை அதிகமாக இருக்குது. இவங்களோட ஃபினான்ஷியல் சம்மரியை பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 2052 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டரில் 1922 கோடி கொடுத்துருக்காங்க. இயர் 1864 கோடி கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ் வைஸ் கம்பெனியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஆனால் நெட் ப்ராஃபிட் சைடு பார்க்கும்போது டோட்டலாக நெகட்டிவ் வேல்யூஸாக இருக்குது. கரண்ட் குவார்ட்டரில் -237 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டரில் 296 கோடி மைனஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இயர் 313 கோடி மைனஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கம்பெனியில் வந்துட்டு ஏகப்பட்ட அப்ஸ் அண்ட் டிப்ஸ் அந்த நெகட்டிவ் வேல்யூஸாக இருக்குது. ஆனால் இதில் நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா கன்சிக்யூட்டிவாக வந்துட்டு இயர்லியும் குவார்ட்டரில் கரண்ட்லேயும் வந்துட்டு அந்த நம்பர் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. 313, 296, 238 அப்படிங்கிற மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரனால டெஃபினட்டாக வந்துட்டு கம்பெனி ஒரு பாசிட்டிவ் ஷைன் நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களோட இவ்வளோ பெரிய நெகட்டிவ் வேல்யூக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு ரைட் நவ் ஹை இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு பே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கடன் கொஞ்சம் கம்பெனி இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்களோட நெட் ப்ராஃபிட்டில் அடி வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இது அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 24.50%, எஃப்ஐஐ கிட்ட 7.66%, டிஐஐ கிட்ட 5.16%, பப்ளிக் கிட்ட 62.67% இருக்குது. ஃபியூ குவார்ட்டர்ஸ்க்கு முன்னாடி பப்ளிக் கிட்டத்தட்ட 86%க்கு மேலேயும் ஸ்டேக் இருந்துச்சு. ரீசெண்ட் டைமில் நல்லாவே குறைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது கம்பெனிக்கு ஒரு குட் ஷைனாக தான் நான் பார்க்குறேன். அடுத்ததாக இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 11,777 கோடி இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 30.
இவங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 33.2, லோ 9.5. ஸ்டாக்கில் பிபிஇ வேல்யூ அவைலபிள் கிடையாது, ஆனால் நெகட்டிவ் ப்ராஃபிட்டில் இருக்காங்க. அடுத்ததாக இவங்களோட புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 34. ஸோ புக் வேல்யூ 34, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 30. ஸோ ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்காங்க. அடுத்ததாக ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டான வேல்யூ தான். கிட்டத்தட்ட ஆர்ஓசிஇ வந்துட்டு 3.48%, ஆர்ஓஇ கிட்டத்தட்ட நெகட்டிவாக 11.8% இருக்குது. இது முழுக்க இவங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி பொறுத்து தான் இருக்குது. டெஃபினட்டாக ஃபியூச்சர் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதையும் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த ஸ்டாக் எல்லாமே வந்துட்டு முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஃபியூச்சரில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது நடக்காமல் போகலாம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக செபி ரெஜிஸ்டர் அட்வைசர்ட்ட வந்து ஆலோசனை வாங்கிக்கோங்க. ஏன்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லையும் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. ரிஸ்க் புரிஞ்சிக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணக்கூடாது. நீங்களும் உங்களோட ஓன் அனலைசிஸை இப்போ சொன்ன ஸ்டாக் மேலே போட்டுட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக இந்த வீடியோவில் பார்த்த பங்குகளை பற்றி உங்களுக்கு ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களே வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாக் அனலைசிஸ் வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.